நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சனி வக்கரம் 17/6/2023 சனிக்கிழமை இரவு 9:49 முதல் 4/11/2023 சனிக்கிழமை பகல் 1:38 வரை 141 நாட்கள் சனி வக்கரமாகி அமரப்போகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். சனி நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம். அது குரு பெயர்ச்சின்னா ஒரு சந்தோஷம், ஏதோ குரு அள்ளி கொடுக்க போறாரு, சனி ஏதோ அள்ளி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். சனி கர்ம காரகன் என்று சொல்வதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய கர்மா. நம்ம அப்பா பாட்டன் அவர்கள் வைத்திருக்கிறது அம்மா வழி கர்மா, அப்பா வழி கர்மா. எல்லா கர்மாக்களும் நாம் செய்திருக்க கர்மாவின் பலனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருந்தி நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் மாறி இருந்ததுன்னா அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சனியை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? சரி. வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயம் பின்புறமாக ரிவர்ஸ்ல சுற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் எப்போதும் தங்களுடைய ஓடு பாதையில் 90 டிகிரிக்குள்ளதான் தங்களுடைய சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றும் வேகம் அதற்கு விதிக்கப்பட்ட அந்த 90 டிகிரியை கடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் வேகத்தை குறைச்சிக்கும். குறைத்து ஏற்பட போகக்கூடிய அந்த இடைவெளியை சரி செய்வதற்காக பின்புறமாக சுழல தொடங்கும். பிறகு கொஞ்சம் பின்புறமாக சுற்றிட்டு மறுபடியும் பிறகு தொடரும். அந்த கிரகங்கள் அதன் பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய சுழற்சிக்கு இடைவெளிக்கு வந்த பிறகு மீண்டும் முன்புறமாக சுழலும். பின் சுற்றலதான் நம்ம வக்கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வக்கரம் என்பது ஒருவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி முதலியவை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கு, நியாயம், நீதி இதுக்கெல்லாம் முதலியவற்றை திரிந்த நிலையில் மாறுபடும். அதனாலதான் வக்கர நிலையில் அவன் வக்கரம் புத்தி உடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒழுங்கு, நியாயம், நீதி இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. மாறுபட்ட வேறுபட்ட நிலையில் அவர்கள் செயல்படுவாங்க. அதே நேரத்துல சுபகிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா பலன் கிடைப்பது தாமதமாகும். இங்க அசுப கிரகமான சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது அது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வக்கரகதியில் இருப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு. மந்தனவன் சனி பகவான், மந்தனவன் கதிமாறி திரிகின்ற போக்கில் தந்துவோம் இம்பினை வக்கர நீதி, இத்துவமோ தாமதமோ கைப்பொருள் காணும், இத்தனை நாள் வேதனையில் வக்கர புத்தியில் உத்தமன் என ஒருவன் உரைத்திட இல்லை, நற்தவம் செய்தாலும் நம்பிக்கையோ அவன் இல்லை, ஏதேனும் கெட்ட குணம் ஒன்று ஒளிந்திருக்கும் அதிலேயே, நீச்சமது ஆகியும் கதிமாரியின் சுபபலன்கள் மாறும், மந்தனவன் மேஷ சனியில் வெற்றி கொண்ட நபரும் உண்டு, மகர சனியில் வக்கரகதியில் தோற்றவனும் உண்டு, நீச்சமது தன்மையனை பார்க்கத்தானே அம்சகதி நோக்கியவன் சொல்லி பார்த்தோம், கெடுபலன் குறைந்தவன் இருந்தல் நன்றே. இது வக்கர சனிக்கு உரிய பாடல். இந்த வக்கர சனியோடைய காலகட்டத்துல எந்த ஒரு காரியமும் தாமதமாகத்தான் செய்வீங்க. அது எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், கைப்பொருள் காணாம போகும். பலமே இல்லாமல் சனி இருந்தால் கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சமாகிறார். அப்ப மேஷ சனி நீச்சமாகி இடமாக இருந்தும் அதில் வெற்றி கொண்டவர்களும் உண்டு. மகர சனி அது ஆட்சி 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதுல சனி அமர்ந்து தோற்றவரும் உண்டு.
மேஷத்தில் நீச்சமது நீச்சம்னு சொல்லாமல் அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் அதன் நிலைமை சொல்லாமல் ராசியில சொல்லாம அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். கெடுபலன் அதற்கு தகுந்த மாதிரி குறைந்து இருக்கும். இருந்தால் நன்று. அம்சத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்க இடம். இதுதான் சனி பகவானுக்கு உரியது. ஏன்னா சனி ஒரு ராசியில 30 மாதம் இருப்பார். 2.5 வருடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துல ஒரு ஆண்டுக்கு 4 இல்ல 5 மாதங்கள் வக்கரகதியில் இருப்பார் சனி பகவான். ஏன் அப்படின்னா சூரியன் சனி பகவான் நின்ற வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்கரகதி ஆரம்பிக்கும். சூரியன் சனி அமர்ந்திருக்க வீட்டுக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்கரகதியை விட்டு நிவர்த்தி ஆகும். அப்ப 4-5 மாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணி பிறந்த உடனே ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி என்ற 5 மாதங்கள் இந்த சூரிய பகவான் இந்த ராசிகளில் அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்கின்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வக்கரகதியில் சனி பகவான் இருப்பார். அப்ப இப்படி இருக்கும் பொழுதே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சனி அங்க ஏற்கனவே வக்கரகதியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதனால அது கொஞ்சம் படுத்தும் இல்லையா? இப்ப இந்த வக்ரகதியில இருக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கலத்திர சனி, இந்த 7.5 சனி எல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பதற்கான பலன் உண்டு. அப்ப இந்த 6 ராசிகள் எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம். இந்த 6 ராசிக்கு நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் கலந்து சனி பகவான் தரப்போகிறார் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. வாங்க அது எந்த ராசின்னு பார்க்கலாம். சரிங்களா? துலா ராசி நேயர்களே, உங்க ராசியில தான் சனி பகவான் உச்சமாக கூடியவர். சனி பகவான் அதனால துலா ராசிய ஒண்ணு பெருசா படுத்த மாட்டாரு. ஆனா நீதி நேர்மை தவறாது இருக்கணும் துலா ராசிக்காரர்கள். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி. அதனால சந்திரன் அங்க வந்து உட்காரும் பொழுது சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. ஏன்னா சந்திரனுக்கு பாதகாதிபதியே சுக்கிரன். இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் உங்க ராசியில வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சித்திரை, சுவாதி, விசாகம்னு 3 நட்சத்திரம் இருக்கு. விசாகம் குருவின் நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் சனி உச்சம். சுக்கிரன் மூல திரிகோணமாக கூடிய இடம் இந்த சுவாதி நட்சத்திரம். நரசிம்மருக்கு உரிய நட்சத்திரம். இவ்வளவு சிறப்பு துலா ராசிக்கு. அந்த ராசியினுடைய சின்னமே பாத்தீங்கன்னா தராசு. அப்ப நீதி நேர்மை தவறாது இருக்கணுங்கிறத துலா ராசிக்கு உணர்த்துகிறார் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் நண்பர்கள், உங்க தொழில் பார்ட்னரு, கணவன் மனைவி, மனைவி கணவன், இது எல்லாமே 7ஆம் இடம். அப்ப அவர்கள்கிட்ட நீதி நேர்மையோட இருக்கணும்னு காலபுருஷ தத்துவத்தில் கிரகம் சொல்லுது. அதுல நீதி தவறாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சனி நல்ல ஆசியும் அருளாசியும் தருவார். உங்க ராசிக்கு 5ஆம் இடம் உங்களுடைய சுய புத்தி, குழந்தைகள் ஸ்தானத்துல சனி பகவான் வக்கரமாகிறார். அப்படி ஆகக்கூடிய நிலையில உங்க ராசியில ஏற்கனவே கேதுவும் இருக்கிறார். இப்ப இந்த சனி கேது இணைவு, இந்த சனி கேது இணைவு ஏற்பட்டு யாருக்கெல்லாம் சனி தசா புத்தியோ இல்ல கேது தசா புத்தியோ நடந்ததுன்னா, இல்ல சனி தசா கேது புத்தி, கேது தசா சனி புத்தி இப்படி நடந்ததுன்னா உறவினருக்குள்ளார ஒரு மரணத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இரத்த சம்பந்தம்னு இல்லை, அது உறவு போய் தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கக்கூடிய உறவாக இருக்கும். அத மாதிரி இருக்கும். பங்காளிகளோ இல்ல தயாதிகளோ, அதாவது உங்களுடைய அம்மா வீட்டு சைடு, மாமியார் வீட்டு சைடு அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது ஏற்படும் கேது இருந்து. ஏன்னா சனி கேது திரிகோண சந்திப்புல இருக்கிறதுனால. இந்த வக்ர சனியானவர் 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது உங்க பிள்ளைகளை பற்றிய பெருமையை பேசாதீங்க. உங்களை பத்தியே நீங்க பெருமை பேசாதீங்க. சுய புத்தி, நான் அப்படி யோசிச்சு அப்படி செஞ்சேன், அப்படியெல்லாம் பேசாதீங்க. அது ஏன்னா சனி பகவான் நல்லா குட்டி உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிருவாரு. எதை நீங்க பெருமையா நினைக்கிறீங்களோ அந்த பெருமை உங்களுக்கு இல்லாம போயிடும். என் குடும்பம் பெரியது, நான் யோசிக்கிறது பெருசு, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப கருணை உள்ளவன், நான் ரொம்ப அன்புள்ளவன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதையெல்லாம் முதல்ல இந்த நற்புத்தியை தான் இப்ப கொடுக்க போறாரு.
அதனால அதுக்கு முன்னாடியே சனி வந்து சொல்றதா நினைச்சுக்கிங்க. சரியா? அதனால அதை நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி நல்லது செய்வாரு. அவர் வக்கரமாக இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, லாபஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்ப விருத்தியை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல நிக்கிறாரு. இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு வந்து திருமணம் நடைபெறவில்லையோ, இல்ல திருமணத்துக்காக பெண்ணோ பையனோ தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது நல்லது ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அதே வேளையில குரு பகவானும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பாரு, சனியும் பார்ப்பாரு, மூத்த சகோதரர் பார்ப்பாரு. அப்ப மூத்த சகோதரனுடைய இடத்து அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடியவர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். உங்களை நன்னடத்தையில உங்களை மாத்தும். அந்த மாதிரி அறிவுரைகள்லாம் வரும். உங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு போகாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி வக்கரத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். தடுமாற்றம் இல்லாமல் நீங்க காலையில கிளம்பி நீங்க பூஜை ரூமுக்கு கூட போக வேண்டாம். நீங்க படுக்கையை விட்டு கிளம்பும் பொழுதே தாராளமாக சனி பகவானே இன்னைக்கு எந்த ஒரு அகங்காரத்தையும் கொடுக்காம எனக்கு நல்ல புத்தியில் என்னை நல்லபடியாக செயல்பட வைப்பதற்கு உதவு அப்படின்னு. சனி உனக்கு கெடுதல்காரன் இல்லை. நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்ல புத்தியை வழங்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு குருஸ்தானத்துல அவர் இருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சனி 3ஆம் பார்வையாக குரு ராகுவை பார்க்கிறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் நடைபெறும். இல்ல கணவன் மனைவி ஏதாவது சண்டை சச்சரவுல பிரிந்து இருந்தாங்கன்னா அவங்க சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை இங்க சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை பயன்படுத்திக்கிங்க. சமாதானத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் இறங்கி உங்க கோபதாபத்தை எல்லாம் நிப்பாட்டி இறங்கி நீங்க போய் யாரா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்கள் இறங்கி வந்து சமாதானத்துக்கு போயிடுங்க. சரிங்களா? அதே வேளையில லாபங்கள் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருந்தது, எனக்கு வர வேண்டிய பணம் 10 திருப்பம் போறீங்க வருது, கொடுத்த பணம் வந்து சேரல, இல்ல நான் கடன் வாங்கினதை கடன் அடைக்க முடியல, இது எல்லாம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பை இங்க 11ஆம் இடத்தை குரு சனி இணைந்து பார்ப்பதனால் கொடுக்க போகிறார். ஏன்னா ஆட்சி வக்கரத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக குருவினுடைய கை அங்க ஓங்கி உங்களுக்கு நல்ல வழியை கொண்டுட்டு போய் சேர்வதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு உதவி செய்வார் சனி பகவான். சரியா? ஏன்னா குரு பகை கிரகமாக இருந்தால் ராகுவோட இணைஞ்சி உங்களுக்கு அவர் என்னதான் இருந்தாலும் ராகுக்கு இதெல்லாம் நட்பு கிரகம், பெருசா கெடுதலை பண்ணிடாது. சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப விருத்தி உண்டு. குடும்பத்துக்குள்ளார திருமணம் இவற்றையெல்லாம் பேசுங்க. குழந்தை இல்லாதவர்கள் இப்போ நீங்க பேசும் பொழுது இல்லை அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லது ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? ஏன்னா 5ல அவர் ஆட்சியாக இருக்கும் பொழுது தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஆட்சி வக்கரத்துக்குள்ள உட்காரும் பொழுது குடும்பஸ்தானத்தை அந்த ஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது கர்மம் செய்வதற்கு குழந்தை உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதன் மூலியமாக லாபம் வருவதற்கும் உங்க ராசியவே அவர் பார்க்கறதுனால குரு பகவான் கண்டிப்பாக பகை கிரகமாக இருந்தால் பார்வைக்குன்னு ஒரு பண்பு உண்டு இல்லையா? அதனால எப்பயுமே கெடுதல் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அதனால அங்க ஒரு நல்ல பலனை அவர் கொடுப்பாரு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களோட எண்ண ஓட்டத்தை புரிந்து அவங்க சைக்காலஜியை தெரிஞ்சு நீங்க நடந்தீங்கன்னா உத்தமமான ஒரு அரசியல்வாதி. அதனால தயவு செய்து கொஞ்சம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த டேட்டா எடுத்துக்கங்க. நல்ல உண்மையை வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய தொண்டர்களை வச்சுக்கீங்க. ஏன்னா சனி என்பது மக்கள், அது ஆட்சி வக்கரத்துல இருக்குது. சொல்வது ஒண்ணு செய்வது ஒன்றாக நீங்க இருந்தீங்கன்னா அவங்களும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு போயிடுவாங்க. மீடியா கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவீங்க. ஏன்னா உங்க ராசியிலே கேது இருக்குது, ராகு பார்க்கிறாரு. அதனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சின்னத்திரையில் இருக்கக்கூடியவர், இவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் உழைச்சிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். உங்களுடைய சுய புத்தியில என்ன ஆகும், சரி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு அலுப்பு தட்டம். அந்த சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளிட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயங்க. ஏன்னா கேது இருந்து தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
சரியா? அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து சந்திரன் கேது இருக்கும்பொழுது இங்க மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். வெளியில இருந்தெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்ப உட்காந்து ஒரு 10 நிமிஷம், இல்ல நான் இந்த வேலையெல்லாம் இந்தந்த வேலை இப்பப்ப பண்ணணும் அப்படின்னு நைட்டே எழுதி வச்சுட்டு காலையில டிக் பண்ணிட்டு அந்த வேலைய பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேருங்க. சரிங்களா? சரி. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இல்ல பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடியவர்கள், உங்க பாஸோட கொஞ்சம் அனுசரணையாக போங்க. அது நல்ல பலனை குடுக்கும். ஏன்னா ஆனி மாதம் முழுவதும் உங்க பாஸுக்கு ஆமா சாமின்னு தலையாட்டிட்டு போயிடுங்க. நல்லது. ஆடி, ஆவணி மாதங்களெல்லாம் மத்த மாதங்கள்ல சிறப்பான பலனை குடுக்கும். ஏன்னா சனி, சூரியன் திரிகோணத்துல சந்திக்கும் பொழுது, சூரியன் லாபஸ்தானாதிபதி. நீங்க ஆமா சாமி போட்டீங்கன்னா நல்ல லாபம் வரும். அவ்வளவுதான் அங்க இருக்கிறது. சரிங்களா? அத நீங்க பயன்படுத்திக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. குழந்தைகளுடைய அவங்க படிக்கிற பிள்ளைகள், இல்ல வெளிநாட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அவங்களுக்கு உதவிக்கரம் இது எல்லாம் கண்டிப்பாக ஆனி மாதமே கிடைக்கும். ஆனி, ஆடி, ஆவணியில அது நல்லபடியாக கிடைக்குங்க. வெளிநாட்டு யோகத்தை குடுக்கும். அத பயன்படுத்திக்கிங்க இந்த காலகட்டத்துல. அதே வேளையில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சி வக்ரத்துல இருக்கும் பொழுது சோம்பல் தன்மையை கொடுக்கும். அதே நேரத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டு ஒரு இதை கொடுக்கும். அதை கொஞ்சம் தட்டி கோபப்படாம கொண்டுகிட்டு போங்க. சரிங்களா? சரி. இந்த காலகட்டத்துல இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களும் அதே வேளையில துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி வக்கரத்துல இருக்கிறதுனால மதுரையிலிருந்து 27 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சோழவந்தான், இந்த சோழவந்தான்ல இருந்து குருவித்துறை போகும் பாதையில தான் இந்த சனி பகவானுடைய ஆலயம் இருக்கு. அப்படியே குருவித்துறைக்கு போயிட்டு வந்துருங்க. ஒரு முறை சென்று இந்த 5 மாதங்கள்ல எப்பயாவது ஒரே ஒரு திருப்பம் மதுரைக்கு போய் சோழவந்தான்ல இருந்து குருவித்துறை போற வழியில இந்த சனி பகவான் ஆலயம் இருக்கு. ரொம்ப சின்ன கோயில், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய கோயில்லாம் இல்லை. அதுக்கானதான் போட்டோ அனுப்பி இருக்கிறேன், இந்த வீடியோல வரும். அதனால அந்த கோயில் ஒரு கோயில் மாதிரியே இருக்காது. நீங்க விசாரிச்சுக்கிட்டு போங்க. சரிங்களா? குருவித்துறை போகும் பாதையில சனி பகவான் ஆலயம் இருக்கு. இந்த கோயில்ல என்ன விசேஷம்னா, ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது அதோட விசேஷத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கணும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு சிலையை தயார் செஞ்சு கருவறையில வைக்க போறாங்க. அப்ப அந்த நேரத்துல காஞ்சி மகாமுனி அந்த சைடு போகக்கூடியவர், அப்பா இது முருகன் சிலை இல்லப்பா சனி பகவானோட சிலை என்று அடையாளம் காட்டி ஆசி வழங்குறார். அதன் பின்னர் சனீஸ்வரனுக்கு இங்க இந்த முருகப்பெருமான் ஆலயம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு செஞ்சதை சனி பகவான் ஆலயமாக அங்க அமைத்து வழிபாடு செஞ்சாங்க. இந்த ஸ்தலமானது சனி தோஷம் நீங்குவதற்கு உரிய ஸ்தலம். அதே நேரத்துல விசாக நட்சத்திரம் துலா ராசியிலும் இருக்கும், விருச்சிக ராசியிலும் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய பரிகார ஸ்தலமே இந்த ஸ்தலம் தான். அதனால கண்டிப்பாக இந்த சனீஸ்வரர் கோயில்ல சனிக்கிழமை சென்று, இல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்ல ரோகிணி நட்சத்திரம் விசாக நட்சத்திர நாள்ல சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்லது ஒரு பலன் கிடைக்கும். அதனால இந்த துலா ராசிக்காரர்கள் ஒரு முறை இந்த கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. அடுத்தது, எந்த ஒரு 4 ராசிக்கு இது நாள் வரைக்கும் நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்த சனி பகவான் சுமாரான பலன்களையும் அசுப பலன்களையும் கலந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? வாங்க அதுல பார்ப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.